தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தொடரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் ஆங்காங்கே போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எம்எல்ஏ ஊரில் இல்லை என சொன்னவர்தான் எம்எல்ஏ என்பதை அறியாமல் ஏமாந்து சென்ற சம்பவம் இணையதளங்களில் பரவி வருகிறது. தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி அமைந்த பின்பு மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு நிலவி வருகிறது. அதிகாரிகளின் மெத்தன போக்கும் முறையான கண்காணிப்புகளும் பொறுப்புகளும் இல்லாததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சென்னையில் சில இடங்களில் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மின்வாரியத்தில் உள்ள ஒரு சில கருப்பு ஆடுகள் திட்டமிட்ட மின்தடையை ஏற்படுத்துவதாக பொறுப்பின்றி பதிலளித்துள்ளார். திறனற்ற தாவேகா அரசின் செயல்பாடுகள் தற்போது சமூக வலைதளங்களில் கிண்டலாக மாறி வருகிறது. தொடர் மின்வெட்டுன்னு ஒரு கூட்டம் கிளம்பி எம்எல்ஏ வீட்டுக்கு போய் சவுண்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் வெளியே வந்து எம்எல்ஏ ஊர்ல இல்லைன்னதும் கலைஞ்சு போயிட்டாங்க. வந்து சொன்னவர் தான் எம்எல்ஏன்னு மக்களுக்கு தெரியவில்லை. மூஞ்ச பார்த்து ஓட்டு போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் பாவம் என சமூக வலைதளங்களில் பலர் கிண்டலாக பதிவிட்டு வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தொடரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் ஆங்காங்கே போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எம்எல்ஏ ஊரில் இல்லை என சொன்னவர்தான் எம்எல்ஏ என்பதை அறியாமல் ஏமாந்து சென்ற சம்பவம் இணையதளங்களில் பரவி வருகிறது. தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி அமைந்த பின்பு மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு நிலவி வருகிறது. அதிகாரிகளின் மெத்தன போக்கும் முறையான கண்காணிப்புகளும் பொறுப்புகளும் இல்லாததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சென்னையில் சில இடங்களில் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மின்வாரியத்தில் உள்ள ஒரு சில கருப்பு ஆடுகள் திட்டமிட்ட மின்தடையை ஏற்படுத்துவதாக பொறுப்பின்றி பதிலளித்துள்ளார். திறனற்ற தாவேகா அரசின் செயல்பாடுகள் தற்போது சமூக வலைதளங்களில் கிண்டலாக மாறி வருகிறது. தொடர் மின்வெட்டுன்னு ஒரு கூட்டம் கிளம்பி எம்எல்ஏ வீட்டுக்கு போய் சவுண்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் வெளியே வந்து எம்எல்ஏ ஊர்ல இல்லைன்னதும் கலைஞ்சு போயிட்டாங்க. வந்து சொன்னவர் தான் எம்எல்ஏன்னு மக்களுக்கு தெரியவில்லை. மூஞ்ச பார்த்து ஓட்டு போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் பாவம் என சமூக வலைதளங்களில் பலர் கிண்டலாக பதிவிட்டு வருகின்றனர்.